பிரைஸ் த லார்ட். இந்த புதிய நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபித்து இந்த மாதத்திற்கான வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவினாலே 7 மாதங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 8வது மாதத்தின் துவக்க நாளிலும் உண்மையே நாங்கள் நோக்கியிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இந்த ஒவ்வொரு மாதமும் உடைய வார்த்தையை கொடுத்து எங்களை பாதுகாத்தது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை இந்த புதிய மாதத்திலும் நீர் கொடுக்கிற வார்த்தை எங்களை பாதுகாக்கும், எங்களை வழிநடத்தும், எங்களை உயர்த்தும், எங்களை கனப்படுத்தும் என்று விசுவாசித்து உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற இந்த மாதத்திற்கான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 21வது வசனம். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நேசித்தபடினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து எகிப்தில் இருந்த அவர்கள் அடிமைதன வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவித்து கானான் என்கிற தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆசீர்வாதமான நன்மைகளை கொடுத்தார். அதே ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகா விசாலமான நதிகளும் ஆறுகள் உள்ள ஸ்தலம் போல நான் உங்களுக்கு இருக்கிறேன். சிறுவிலருக்கு நான் கானான் தேசத்தை கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு, என்னை ஆராதிக்கிற, என்னை தொழுது கொள்ளுகிற உங்களுக்கு நானே நீங்கள் வாசம் செய்கிற ஸ்தலமாக இருப்பேன். அந்த ஸ்தலம் மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல இருக்கும். ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார்? எந்த ஒரு இடத்துல நதி வற்றாத நதியாய் ஓடுகிறதோ அதன் கரை இரு பக்கத்திலும் ஆமென் செழிப்பான வளமான தேசத்தை நாம் பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே அழகான பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தேவன் உருவாக்குகிறார். தோட்டத்தின் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகளாய் அது ஓடுமாம். காரணம், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கின அந்த செடிகள், அந்த கொடிகள், மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்க நதி அவசியமாய் இருந்தது. அப்படியே ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் செழிப்பாய் கர்த்தருக்கு பிரியமான ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவரே நமக்கு நல்ல ஒரு ஸ்தலமாய் இருந்து அந்த ஸ்தலத்தை சுற்றி நல்ல ஆறுகளை ஓடச் செய்கிற மகிமுள்ள கர்த்தராய் நமக்கு அவர் இந்த மாதத்தில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 24வது வசனம் சொல்லுகிறது, அப்படி அந்த ஸ்தலத்திற்கு அவர் இருக்கும் பொழுது அந்த ஸ்தலத்திலே வாழ்கிற மக்கள் என்ன பயனை பெறுவார்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 33:24வது வசனம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அங்கே வசிக்கிற நகரவாசிகள் சொல்வதும் இல்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன். கர்த்தர் எப்படி அவரே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக இருக்கும் பொழுது அந்த ஸ்தலத்தில் வசிக்கிற மக்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் சுதந்திரிக்க முடியாது. ஆகவே ஆண்டவனுடைய பாவங்களை முதலாவது மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு விலக்கி
ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அந்த ஸ்தலத்திலே வாசம் செய்கிற மக்கள் இனி நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியான இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை முதலாவது நம்மை விட்டு விலக போகிறார். எவ்வளவு ஆசீர்வாதம்! இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு நம்முடைய பலத்தினால முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால், தேவன் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றினால், நம்மை அவருடைய நதியாகிய ஆவியை நம்ம மேல ஊற்றினார், அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, வியாதியாய் இருக்கிறேன் என்று இனி ஒருவரும் சொல்வதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், திருக்கு தரிசனமாய் இதை நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ சிலருடைய வாழ்க்கையில இதனால் வரை நீங்கள் கடந்து வந்த வியாதிகளிலிருந்து தேவன் இந்த மாதத்துல, இந்த நாட்களில அவர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவருடைய பிள்ளைகளை, தாவீது அவருடைய சங்கீதத்துல இப்படியாய் எழுதுகிறார், நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். சங்கீதம் 118:5 வாசிக்கும் பொழுது, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். சிறிய ஊர் பெத்லெகேம், அந்த ஊரிலே வசித்த தாவீது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் நெருக்கத்திலிருந்தவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனா மாறினா, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த தேசத்துல அவனை ராஜாவாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பெத்லெகேம் என்கிற சிறிய பட்டணத்தில் வாழ்ந்த தாவீதை அந்த நகரத்திற்கே, அந்த நாட்டிற்கே தேவன் அவனை உயர்த்தினார். எப்பொழுது? நெருக்கத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது. அவனுடைய ஸ்தலம் சிறிய ஊர்லேருந்து ஒரு பெரிய நாட்டின் ஒரு பெரிய ராஜாவுக்கு, ஆமேன், ஒரு பெரிய அரண்மனையில ராஜா வாழ்கிற ஒரு ஸ்தலத்திலே தாவீதை கொண்டு போய் வைக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த மாதத்துல சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்தலமா இருக்கிற, நதிகள் ஓடுகிற ஸ்தலம், ஆறுகள் இருக்கிற ஸ்தலம். நதிகளும் ஆறுகளும் ஓடும் பொழுது அங்கே செழிப்பை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், பின்பு பளிங்கு குப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. நகரத்தின் வீதியிலும் மத்தியிலும் அந்த நதி புறப்பட்டு போகிறது. அப்படி போகிற அந்த பாதையில இரு பக்கங்களிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை தேவன் அங்கே வைத்தாராம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகள் ஒவ்வொரு மாதமும் உண்டாகுமாம். அல்லேலூயா. ஒரு நதி, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகிற நதி ஓடுகிற இரு பக்கத்திலும் ஜீவ விருட்சத்தின் கனிகள் உண்டாகுமாம். அது மாத்திரமல்ல, அந்த மரத்தின் இலைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாகும். அல்லேலூயா. ஏசியாவில் நம்ம வாஸ்தவம் இல்லையா, அதில் வாசமாயிருக்கிற ஜனங்கள் இனி நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாங்க. காரணம், அவரே நமக்கு ஜீவ நதியாக, நம்மை வாழ்விக்கிற தேவனாக, அவரே நல்ல ஒரு ஸ்தலமாய் இந்த மாதத்துல நமக்கு இருந்து நம்மை வாழ்விக்க போகிறார். நம்முடைய வியாதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல புறப்பட்ட அந்த நதி ஓடுற இடத்துல எல்லாம் புன் விளையும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிலா தேசம் முழுவதும் ஓடுகிற இந்த பைசோன் நதியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே பொன் விளையும். தேவன் உருவாக்கின நதி ஓடுகிற இடத்துல பொன் விளைந்து அங்கே இருக்கிற மக்கள் செழிப்போடு கூட இருப்பார்கள். ஆனால் தேவனே நமக்கு நதியாக, அவர் வாசம் செய்கிற இடத்துல அவர் நம்மை வைப்பார்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்துல எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசாலத்துல என்னை கொண்டு வந்து வைத்தார். எதனால தெரியுமா? அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினால். சங்கீதம் 18:19 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினால என்னை விசாலத்துல கொண்டு வந்து வைத்தார். 1 சாமுவேல் 22:20 நம்ம இந்த வசனத்தை வாசிக்க முடியும். யோபு 4:16 வாசிக்கும் பொழுது அங்கே அவருடைய சகோதரர்கள் யோபை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மை நேசிக்கிறதுனால உமையும்
விசாலத்துல கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வைத்ததை பார்க்கிறோம் இல்லையா? ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினால நான் நெருக்கத்துல கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்துல கொண்டு போய் வைத்தார். என்னை அரண்மனை வாழ்க்கையில ஒரு ராஜாவாய் என்னை கொண்டு போய் வைத்தார். மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, என் சந்ததி 14 தலைமுறைகள் இந்த தேசத்துல ராஜா என்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். எத்தனை உண்மை பிரியமானவர்கள அழகாய் ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு பாடல் அது. இந்த ஒரு சரணத்தை பாடி தேவனோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. இது தாவீதுடைய பாடலாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கிராமத்துல, ஒரு சிறிய கிராமத்துல பெத்லகேமில் இருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை நேசித்தபடியினாலே, ஆமென், ஆபிரகாமை இவர் நேசித்தார். இஸ்ரவேலை இவர் நேசித்தபடியினாலே கானான் தேசத்தை கொடுத்தார். தாவீதை கர்த்தர் நேசித்தபடியினாலே, ஆமென், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி அவனை அழகுபடுத்தி ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறபடினாலே இந்த வார்த்தையை நமக்கு இந்த வாரத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்து, மகிமையுள்ள கர்த்தராகிய நான் அங்கே உங்களுக்கு விசாலமான நதிகள் போலவும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல இருப்பேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் எசேக்கியேலை ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதி வழியாக கடந்து செய்ய வைக்கிறார். 1000 முழம் அவர்கள் கடந்து போன பொழுது கணுக்கால் அளவு ஆழமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு 1000 முழம் நடக்கிறார்கள், அது முழங்கால் அளவாய் இருந்தது. இன்னும் ஒரு 1000 முழம் அவர்கள் கடந்து போன பொழுது அது இடுப்பளவாய் இருந்தது. இன்னும் ஒரு 1000 முழம் அவர்கள் நடந்து போன பொழுது அது எசேக்கியேல் கடக்கக்கூடாத ஆழமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய நதி. இந்த கால வேளையில ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய அபிஷேகத்தினால இந்த மாதத்துல நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய நதியில நம்மை நீந்த செய்ய போகிறார். என்ன நதி? ஆவியானவர் என்கிற அபிஷேகத்தின் நதி. அந்த நதியில நம்மை நீந்த செய்து கணுக்கால் அளவு மாத்திரம் அல்ல, இடுப்பு அளவு மாத்திரமல்ல, நீந்தக்கூடாத ஆழத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன அதனுடைய பொருள்? என்ன? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்துல கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைத்திராத அற்புதங்கள், திக்குமுக்காடுகிற வகையில அவருடைய ஆசீர்வாதம் நீந்தக்கூடாத அந்த ஆழத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்துவது போல அவரது அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி, ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலும் ஆவிக்குரிய அனுபவங்களினாலும் நம்மை நிரப்பி, ஆமென், நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களாய் நம்மை மாற்றுவார். ஒவ்வொரு மாதத்திலும், ஆமென், கனிகளை கொடுக்கிற மரங்கள், ஜீவ விருட்சங்கள் அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போன நதியின் கரைகளிலே உண்டானது உண்மையானால், ஹல்லேலூயா, அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நதி ஓடுகிற இடத்துல கப்பல்கள் வராது, வலிக்கிற படவுகள் வராது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதனுடைய பொருள் என்ன?
அந்த ஸ்தலம் ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம், சமாதானமான ஒரு இடம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை நீங்கள் கடந்து போன சமாதானம் இல்லாத வாழ்க்கையை தேவன் விளக்கி இந்த மாதத்தில் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், அமைதியை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை உங்களை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல ஸ்தலமாய் இருக்க போகிறீர். நல்ல ஆறுகள், நதிகள் ஓடுகிற ஸ்தலம் போல எங்களை வாழ வைத்து ஆண்டவரே, கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிகளை போல எங்களுடைய வாழ்க்கை மாற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகளை கர்த்தர் நீக்குவதற்கு முன்பதாக எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு விலக்கி எங்களை சுகவாழ்வை எங்களுக்கு தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் நீர் ஆசீர்வதித்தரலும். எல்லா கனமும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை சகல நன்மைகளினாலும் நிரப்பி கனிதரும் மரங்களாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஸ்தலத்தில் அவர் நம்மை வைத்து வழி நடத்துவார். God bless you.